ஹாய் மக்களே. மேக சந்தேசம் சீரியல் ஜூலை 24 2026 என்ன நினைச்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. பூமி பதட்டத்தோட இவ என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, தூங்கிட்டாரா இல்ல தாரா கிட்ட கதை பேசிட்டு இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு பூரிக்கு போன் போடுறா. பூமி பூரி கிட்ட சொல்றா, அத்தை கிட்ட சொல்லி கஹன் மாமாவுக்கு பால் கொடுத்து அனுப்ப சொல்லு அப்படின்னு பிளான் போடுறா. பூரியும் சாரதா கிட்ட சொல்றா, அம்மா அண்ணனுக்கு பால் வேணுமா அப்படின்னு சொல்றா. சாரதா பால் எடுத்துக்கிட்டு ஆகாஷ் ரூம் கதவை தட்டி கஹன் கஹன்னு கூப்பிடுறாங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் ஆகாஷ், ஐயோ அம்மா வந்துட்டாங்க, இப்போ தாரா இங்க இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான்னு பதறான். அம்மாவுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு ஆகாஷ் வேகமா கபோர்டை திறந்து தாராவை உள்ள தள்ளி பூட்டி வைக்கிறான். தாரா சொல்றா, ஐயோ கஹன் எனக்கு உள்ள மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்றா. சும்மா கொஞ்ச நேரம் இரு, டூன் யோசிச்சுட்டே உள்ளேயே உட்காருன்னு சொல்லி கதவை மூடுறான். ஆகாஷ் கதை திறந்ததும் சாரதா சொல்றாங்க, என்னப்பா இவ்வளோ நேரம்னு கேக்குறாங்க. ஆகாஷ், அது வந்துமா நான் வாஷ்ரூம்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சாரதா சொல்றாங்க, சரிப்பா வெறும் வயித்தோட தூங்காத, இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குன்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. சாரதா போனதும் போன் எடுத்து பாக்குறான் ஆகாஷ். பூமி கிட்ட இருந்து எக்கச்சக்க மிஸ்டு கால் வந்திருக்கு. ஐயோ பூமி கூப்பிட்டுட்டே இருந்திருக்கா அப்படின்னு பயத்துல கபோர்டுக்குள்ள தாராவை பூட்டி வச்ச விஷயத்தையே சுத்தமா மறந்துட்டு ஆகாஷ் அங்கிருந்து ஓடுறான். கபோர்டுக்குள்ள இருந்த தாரா, கஹன் கதவை திறங்கன்னு கத்தி கத்தி இருமல் வந்து மூச்சு விட முடியாம உள்ளே மயங்கி விழுந்துடுறா. பூமி சொன்ன மாதிரி ஆகாஷ் சுவர் ஏறி பைப் பிடிச்சு பால்கனிக்கு வரான். பால்கனியில போர்வையை பொத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறது பூமின்னு நினைச்சு ஆகாஷ் ஒரு சின்ன கல்லை எடுத்து எரிஞ்சு கூப்பிடுறான். கல் பட்டதும் பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்காந்த அபூர்வா, யார் அவன் என் மேல கல்லை விட்டேறியதுன்னு ஷாக்கிங் லுக் விடுறா. அபூர்வா ஏந்திரிச்சு உட்காந்ததும் ஆகாஷ், ஐயோ இங்க இருக்கிறது பூமி இல்ல அபூர்வா, பெரிய கல்லை தூக்கி போட்டிருந்தா மண்டையே உடஞ்சிருக்கும்னு பயந்து ஒளிஞ்சுக்கிறான். ஆகாஷ் போட்டிருக்கிற அதே கலர் ஷர்ட் போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற சரச்சந்திராவை பாக்குறா பூர்வா. ஓ மாமா தான் என் மேல கல்ல விட்டு எரிஞ்சு என்ன ரொமான்டிக்கா கூப்பிடுறாரான்னு தப்பா நினைச்சுக்கிறா. சரச்சந்திரா ரூம்குள்ள போறத பார்த்தா பூர்வா அவரோட போக பாக்குறா. அப்போ அங்க வர நட்சத்திரா, மம்மி டாடி இப்போ செம்ம கோபத்துல இருக்காரு, சிங்கம் கோவைக்குள்ள போகாதன்னு வார்னிங் கொடுக்குறா. ஆனா அபூர்வா சொல்றா, அவர் வெளியே தான் கோவமா இருப்பாரு, ஆனா என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறா. சரச்சந்திரா பெட்ல படுத்து தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. அபூர்வா கதவை பூட்டிட்டு பக்கத்துல போய் உட்காந்து, மாமா தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க, பேசுங்க மாமா அவர் நெஞ்சு மேல கை வச்சு வழிகிறா. கடுப்பாகி எந்திரிச்சு, ஏய் லூசு என் ரூம்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கத்துறாரு. அபூர்வா சொல்றா, மாமா நீங்க தானே என் மேல கல்ல விட்டு எரிஞ்சு என்ன ஆசையா கூப்பிட்டீங்க, அப்புறம் ஏன் இப்படி பொய் சொல்றீங்கன்னு கேக்குறா. சரச்சந்திராக்கு கோபம் உச்சக்கட்டத்துக்கு போய், வாய மூடு, நான் எதுக்கு உன் மேல கல்லெறிய போறேன் அப்படின்னு சொல்லி பலார்னு ஒன்னு அரைஞ்சு இங்க இருந்து ஓடின்னு விரட்டி விடுறாரு. கணத்தை பிடிச்சுக்கிட்டே வெளியே வந்த அபூர்வா பார்த்து நட்சத்திரா கேக்குறா, நான் அப்பவே சொன்னேன்ல மம்மி டாடி அடிச்சுட்டாரான்னு கேக்குறா. அபூர்வா சமாளிச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மாதான் அவ கை வச்சுக்கிட்டேன்னு சொல்றா. அதை விடு, நம்ம வீட்டுக்குள்ள யாரோ திருடன் வந்துட்டான் போல, நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் பாக்குறேன்னு சொல்றா. அப்புறாவும் நட்சத்திராவும் ஆளுக்கு ஒரு பெரிய கம்பை தூக்கிக்கிட்டு கபோர்டு பக்கத்துல தேட வராங்க. இருட்டுல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் திருடன் திருடன் நினைச்சுக்கிட்டு கம்பால அடிச்சுக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க போற நேரத்துல பக்கத்துல ஒரிஞ்சிருந்த ஆகாஷ பூமி கைய பிடிச்சு நைஸா இழுத்துட்டு ஓடிடுறா. ஆகாஷ் வெக்கப்பட்டுக்கிட்டே பூமியோட ஓடுறான். பூமி ஆகாஷ இழுத்துட்டு வந்து, என்ன பண்ணிட்டு இருந்த அங்கன்னு கேக்குறா. ஆகாஷ் சொல்றான், அது வந்து நீன்னு நினைச்சு நான் அந்த ஆன்டி மேல கள்ள தூக்கி போட்டுட்டேன்னு சொல்றான். பூமி அதிர்ச்சியாகி, ஆன்டி மேலையா, அவங்க என் அபூர்வா சித்தி, அவங்க ரூமுக்கு ஏன் போனேன்னு கேக்குறா. ஆகாஷ் சொல்றான், நான் இங்க வர்றதே முதல் தடவை, எனக்கு எப்படி உன் ரூம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, பை த பை உங்க சித்தி ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லி விடுறான். பூமி கோவமா, என்ன பேச்சு பேசுற, ஒரு முறை வேணாமா, அவங்க எனக்கு சித்தின்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், நல்லா இருந்தா நல்லா இருக்காங்கன்னு சொல்றதுல என்ன தப்புன்னு நக்கலா கேக்குறான். பூமி அவனை மறைச்சு பாக்குறா. அப்படி வித்தியாசமா பாக்குறத பார்த்து ஆகாஷ் எழுஞ்சுக்கிட்டே, என்ன ஏன் அப்படி பாக்குற, நான் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கானா, என்ன எதுக்கு வர சொன்னேன்னு கேக்குறான். பூமி மனசுல தப்பா எதுவும் யோசிக்காத, என் கஹன் மாமா இப்படி இருக்கவே மாட்டாருன்னு சொல்றா. பூமி ஆகாஷோட கிழிஞ்ச பேண்ட் பட்டன் கழட்டி விட்ட ஷர்ட்டை பார்த்து, என்ன அவதாரம் இது, என் கஹன் மாமா எப்பவுமே ஒழுக்கமா மரியாதையா நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாருன்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், ஹலோ இங்க பாரு, நான் ஒரு ராக் ஸ்டார், இப்படிதான் இருப்பேன், நீ வேணா கிராமத்து பொண்ணு மாதிரி இருன்னு சொல்றான். பூமி சொல்றா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என் கஹன் மாமா மாதிரி நடந்துக்க கத்துக்கணும்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், நான் கஹன் கிடையாது, என்ன கஹன் கூட ஒப்பிடாதன்னு சொல்றான். பூமி உனக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லி
கஹனை பத்தின முழு தகவல்களும் இருக்கிற ஒரு பெரிய பயோகிராஃபி புக்கை ஆகாஷ் கையில தூக்கி கொடுக்கறா. புக்கை பார்த்ததும் ஆகாஷ்க்கு தலை சுத்தாத குறைதான். ஐயோ, என் மியூசிக் டியூனு கூட நான் இவ்வளவு பெரிய புக் படிச்சதே இல்ல, இத நான் உட்கார்ந்து படிக்கணுமா நினைச்சாலே பயமா இருக்குன்னு கதறுறான். நான் என் மியூசிக் டியூன் போட கூட இவ்வளவு பெரிய புக்கை படிச்சதே இல்ல, என்னால கண்டிப்பா அதை படிக்க முடியாதுன்னு பயப்படுறான். அதெல்லாம் முடியாது, நீ படிச்சுதான் ஆகணும், அப்பதான் என் கஹன் மாமா எப்படிப்பட்டவர்னு உனக்கு புரியும்னு கண்டிப்பா சொல்றா. ஆகாஷ், சரி, கஹன் பயோகிராஃபி டைட்டில் நல்லா தான் இருக்கு, படிக்கிறேன். இவ என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா, இவ்வளவு பெரிய புக்கை எழுதி வச்சிருக்கீங்கன்னு கிண்டல் பண்றான். பூமி உடனே கோவமா, மரியாதையா பேசு, என் மாமா அவன் இவன்னு பேசுனா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு வார்னிங் கொடுக்கறா. ஆகாஷும் சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்றான். பூமி ஒரு நீட்டான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து, என் மாமா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாரு, நீயும் இதுதான் போடணும்னு கொடுக்கறா. ஆகாஷ் சொல்றான், ஹலோ, நான் ஒரு ராக் ஸ்டார், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் போட மாட்டேன், என் ஃபேன்ஸ் எல்லாம் கதறி அழுவாங்க, நெவர்னு கத்தி சொல்றான். பூமி சொல்றா, முதல்ல என் அத்தை அழாம இருக்கணும்னா நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுதான் ஆகணும்னு ஆர்டர் போடுறா. ஆகாஷ் சரி சரின்னு ஏத்துக்கிட்டு, ட்ரெஸ் எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு வயிறு செம்மையா பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வான்னு கேக்குறான். பூமி நக்கலா, என் கஹன் மாமா சாயங்காலம் 6 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருவாரு, இந்த டைம்ல எல்லாம் சாப்பாடு கிடையாது, நான் எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்றா. ஆகாஷ் கதறிக்கிட்டே, ஐயோ ப்ளீஸ், உங்க மாமா 6 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருக்கலாம், ஆனா நான் ஒரு ஆர்டிஸ்ட், நைட்லாம் வேலை செய்வேன், என் வயிற்றுக்குள்ள எலி ஓடுது, தயவு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொண்டு வான்னு கெஞ்சுறான். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, பூமி ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி நான் கொடுத்த புக்கை படிச்சுட்டியான்னு கேட்குறா. ஆகாஷ் சொல்றான், இன்னைக்கு சனிக்கிழமை, நான் பப்புக்கு பார்ட்டி பண்ண போறேன், அதனால படிக்கலாம் முடியாதுன்னு சொல்றான். பூமி கேட்குறா, ஒண்டியாவா போறேன்னு கேக்குறா. ஆகாஷ், இல்ல, தாராவையும் கூட்டிட்டு தான் போறேன், பாய் பாய்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். பூமி பதறி போய், ஐயோ, இவன் 2 பேரும் பப்ல டான்ஸ் ஆடுறதை யாராச்சும் பார்த்தா அவ்வளோதான், பிரச்சனை திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடும்னு யோசிச்சு உட்கார்றா. அப்போ பூமியோட மனசாட்சி அவளுக்கு முன்னாடி வந்து, நீயும் உடனே கிளம்பி பப்புக்கு போ பூமி, வேற வழி இல்லைன்னு அட்வைஸ் பண்ணுது. பூமி உடனே வீட்டுல எல்லாரும் தூங்குனதும் யாருக்கும் தெரியாம ஒரு மாடர்ன் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பப்பு கிளம்பி படியிறங்கி வரா. ஆனா இது அபூர்வா கரெக்டா பாத்துடுறா. பூமி வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு வெளியே போறத பார்த்தா அபூர்வா உடனே சூர்யாவுக்கு ஃபோன் போடுறா. சூர்யா, இப்போதான் பூமியை பார்த்தேன், செம்ம மாடர்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போறா, அவ எங்க போறா, எதுக்காக போறான்னு எனக்கு உடனே தெரியணும்னு சொல்றா. அவ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போறதுக்கும் அவன் கஹன் இல்ல ஆகாஷ்னு சொல்றதுக்கும் ஏதோ பெரிய சம்பந்தம் இருக்கு, உடனே அவளை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றா. சூர்யாவும் சரி மேடம், நான் இப்போவே அவளை ஃபாலோ பண்றேன்னு ஒத்துக்கிறான். அங்க பூமி அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டே பப்புக்குள்ள வந்து ஆகாஷை தேடுறா. அதோட முடியுது. பாய் மக்களே.